வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காயில ஒரு புதுவிதமான டிஷ்ஷுங்க. இது ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இது அரடியாகு வங்காயா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேருங்க. என்ன ஒன்றும் இல்லைங்க, வாழை இலையை வைத்து கத்திரிக்காய் அப்படின்னு அர்த்தங்க. இந்த கத்திரிக்காய் நம்ம முழு கத்திரிக்காயா வாழை இலையோட ஹெல்ப்போட எப்படி குக் பண்றோம்னு பார்க்கலாங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம முதல்ல இப்படி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஸ்லைசஸா, இந்த பெரிய கத்திரிக்காய் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயில மேலே ஒரு பேஸ்ட் ஆட்டம் பூசணுங்க. அந்த பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வீட்டிலையே அரைச்ச மஞ்சத்தூளுங்க. வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் ரொம்ப நல்லதுங்க, நம்ம பியூராக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நான் நம்மளோட சாம்பார் பொடியை போட்டிருக்கேங்க. ஏன்னா சாம்பார் பொடியில் தனியா, மல்லி, மிளகு எல்லா வகையான வாசனை சாமானங்களும் இருக்கிறதால இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாம்பார் பொடி இது மாதிரி இல்லாதவங்க சிகப்பு மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சில சீரகத்தூளும் போட்டால் போதுங்க. இதில் கொஞ்சம் தயிர் போட்டு கலந்துடலாங்க. பாருங்கள், தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க, இப்படி பேஸ்டாட்ட மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு ரெண்டு பக்கமுமே இது மாதிரி அப்ளை பண்ணிடலாங்க. இந்த பேஸ்ட்டை இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. இது மாதிரி ஊற வச்சிரு கத்திரிக்காயை எடுத்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க. 1 2 3 4 பீஸு இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி திருப்பி ஒரு 4 பீஸை இப்படி வச்சிடலாங்க. வச்சு இந்த வாழை இலையை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடலாம். இந்த ஃபோல்டு பண்ண வாழை இலையில தான் நம்ம இதை அப்படியே பொரிக்க போகிறோம். இந்த வாழை இலை சூடோட அது பொரிஞ்சி வர்றதை நம்ம எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஒன்று அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்னையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க. ரெண்டு இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது அப்படியே அடுப்பில் போடலாங்க. இப்போ வானலியில் கொஞ்சம் வானலியை போட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறையவே ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றிடலாங்க. அப்போ தான் அந்த வாழை இலையோட அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த அரேஞ்ச் பண்ணி வச்ச வாழை இலை, கத்திரிக்காய், அரடியாகு வெங்காய இதை அப்படியே உள்ளே வச்சிடலாங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இலையை போட்டு இப்படி மூடிட்டு அதை மூடி வச்சிடலாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ரொம்ப லைட்டாக ஜாக்கிரதையாக திருப்பி போடலாங்க. மெதுவாக ரொம்ப லைட்டாக ஜாக்கிரதையாக திருப்பி போடலாம். பாருங்க, அதே மாதிரி இன்னொன்னையும் மெதுவாக திருப்பி போட்டுடலாங்க. ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணோம்னா சுவையான டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் நம்மளுக்கு ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுதுங்க. பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. திருப்பி இது மாதிரி இலைய வச்சு இதை மூடி இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாங்க. இப்படி காம்பில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போனது தெரியுங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. பாருங்கள், இது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றலாங்க. பாருங்கள், இவ்வளோ ஜாக்கிரதையாக மெதுவாக செய்யணுங்க. அப்போ தான் நீட்டாக வரும் நம்மளுக்கு. மெதுவாக
வாழை இலையோட அப்படியே ஒட்டி வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, நம்மளோட வங்காயா அரடியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே சூடு சாதத்துக்கு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. லைக் பண்ணி பாருங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. தேங்க்யூ.